தான் இந்த மோட்டர் சைக்கிள் என்ன பிரச்சனை வந்தென்றால் இங்கே பாருங்க இங்கே இது ஆடு திரும்பி பார்த்தா வாடி படக்கண்டுட்டு ஒரு 5 மீட்டர் தூரம் இல்லை. வணக்கம் ரவலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்னடா பார்க்க போகிறோம்? ஆட்டீரல் சமைக்க போகிறோம். நாங்கள் ஆட்டீரல் சமைக்க போகிறோம். இந்த ஆட்டீரல் சமைக்கிறதுக்காண்டி நாங்கள் இப்போ யாழ்ப்பாண பண்ண ரோட்டில் இருக்கிற ஆட்டுக்கடைக்கு போக போகிறோம். அங்கே தான் போய் இந்த ஆட்டீரல் வாங்க போகிறோம். ஆட்டீரலை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டீரல் பிரட்டல் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டீரல் பிரட்டலோட நாங்கள் பான் சாப்பிட போகிறோம். பான் பேக்கரிலாம் போய் பண்ண போகிறோம். என்ன பேக்கரிலாம் போய் பான் பண்ண போகிறோம். எப்படி இருக்க மட்டும் தெரியல. இதுக்கு வந்து அந்த ஆட்டிறைச்சி கறி சொல்லி தந்தால் தான் இதுக்குன்னு சொல்லி தந்தது எங்களுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பட்டி தட்டுப்பாடு. கிட்டத்தட்ட நெருப்பட்டி ஒன்று விலை என்னடா 50 ரூபா. கடையில் இல்லை, எல்லாருமே அள்ளி கொண்டு போட்டோம். கடையிலையும் நெருப்பட்டிகளும் இல்லை, சவுக்காரங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, நாங்கள் என்ன செய்யறது? மாதிரி அந்த லைட்டர் இருக்குது தானே, லைட்டரும் விலைகறி போட்டு அண்டைக்கு 120 ரூபா 3 மடங்கு கூட்டிட்டான். அண்டைக்கு ஒரு நாள் கடையில் என்ன வாங்கினான், முட்டை என்ன வாங்கினான், 10 ரூபா மிச்சம் வந்தது. அப்போ நெருப்பட்டி வந்துச்சு. நம்ம அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இருக்கும். நான் சொன்னேன், அண்ணன் ஒரு நெருப்பட்டியை கொண்டு போய் தான் அன்னைக்க போய் நான் வேண்டாம்னு சொல்லி போட்டு வந்தேன். இப்போ பிள்ளைங்க அந்த நெருப்பட்டியை வாங்கி கொண்டு வந்திருக்கலாம். என்னடாவி சரி. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆட்டிறைச்சி வாங்குறதுக்காண்டி பண்ணைக்கு போனாங்கள். பண்ணையில் போய்க்குள்ள சிறப்பான சம்பவம் நடந்துட்டு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா பண்ணை ரோட்டுக்கு தான் நான் போகணும். ஆனால் ஏதோ ஒரு புலாது இல்லை, அதாவது வீடியோ பிடிச்சி வேணும் அப்படி செய்யணும் முடிச்சு வச்சுக்கொண்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் ரோட்டு விட்டுட்டேன். விட்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் தூரம் தான். அதில் ஒரு வடி ஒன்று போய் கொண்டு இருந்தது. நீல இருக்கிற ஒரு வடி, என்ன நீல இருக்கிற வடி ஒன்று போய் கொண்டு இருந்தது. போய்கொண்டு கேட்க நான் பார்த்தீங்கன்னா சரி வடி போகுதானேன்னு சொல்லி இங்கால ஏதோ சவுண்டு கேட்க இப்படி திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தது மட்டும் தான் என்ன போல இருக்குது. திரும்பி பார்த்துட்டு அங்கால் பக்கம் திரும்பி பார்த்தா வடி படக்கண்டுட்டு ஒரு 5 மீட்டர் தூரம் இல்லை. அப்படி தானே டாவி, கண்ணது உருவம் இல்லை, படக்கண்டு வடி நின்றுட்டுது. அப்படியே ஒன்று வெட்டினா எப்படிங்கன்னா தெரிஞ்சு இந்த கவுளி போகும். என்ன கவுளி தான் என்ன வேறு அதுக்கு டேங்க் பக்கம் போகும். அப்படியும் அதெல்லாம் நான் வெட்டவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. வெட்டினா அப்படியும் போகணும். அவ்வளோ அவருக்கு வெட்டினா கட்டாயம் கொண்டு வெடிப்பேன். அதால் வெட்டையில் அப்படி கொண்டு நேராக விட்டுட்டேன். நேராக விட்டதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பாருங்கோ, நேராக விட்டதில் அதில் கீழே விழுந்துட்டு. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் இருக்குது தானே, ஹெட்லைட்லேயும் ஒரு சின்ன பாதிப்பு வந்துட்டு, அதாவது கொஞ்சம் முள்ளுக்கு போய் வருது. காட்டுறேன் உங்களுக்கு மோடிச்சில் கடைசியில் நான் உங்களுக்கு. சரி, இடிபரட்டும் ஒன்றும் செய்யலாது. பக்கத்தில் பொலிஸ் நின்றாது. பொலிஸ் கிணவர் நிற்க அவங்க பார்த்துடுவாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தாங்களே அந்த அண்ணன். அவங்கள்ட்ட கமண்ணே அவங்கள்ட்ட இதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. அவங்களால தான் பிள்ளை என்ன உண்மை, அவங்கள தானே பிள்ளை. குட்டி பிள்ளை நடக்க நிலைன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படி திரும்பி பார்த்தது மட்டும் தான் என்ன பிள்ளை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பிள்ளை. என்னென்றால் ஒரு அவ்வளோ தூரத்தில் நிப்பாட்டப்பட வாகனம், முன்னுக்கு ஒரு வாகனமும் இல்லை. அது உண்மை தானே, முன்னுக்கு ஒரு வாகனம் இல்லாததுக்கு நிப்பாட்டினது தான் ஒரு பெரிய கதையாக கிடக்குது. நான் கூட அவ்வளோ ஸ்பீட்டாக போகல, ஒரு 30 போயிருப்பேன். 30 போய் கூட ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் அது இந்த பிரச்சனை என்னென்னு நான் இப்போ சொல்லல, கொஞ்சம் இதில் சொல்கிறேன். அப்படியே இடிபட்டோம்னு சொல்லி திருப்பி வெட்டி கொண்டு பண்ண ரோட்டுக்கு போனேன். போய் இடத்துல பார்த்தீங்கன்னா என்றால் அங்கே ஆட்டிறைச்சி கடை பூட்டு, அதாவது வியாழக்கிழமை என்றால் ஆட்டிறைச்சி கடை பூட்டு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஆட்டிறைச்சி கடை சனி ஞாயிறு அந்த டைம்லாம் திறந்து இருக்கிறது. இன்றைக்கு பூட்டு. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவே பூட்டி இருக்குது. என்ன யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவே பூட்டி இருக்கு, கடையெல்லாம் பூட்டி தான் கிடக்கு. இன்றைக்கு என்னென்னு தெரியும், ஆர்ப்பாட்டம் போல. என்ன ஆர்ப்பாட்டம் அபி தெரியல. ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் தான் இன்றைக்கு. அப்படிதான் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லினோம். சரியானு சொல்லி அப்படி எடுத்து படத்தை பிடிச்சினேன். அதாவது மோடிச்சுக்கல நான் என் ஃபோட்டோ எடுத்து நான் எடுக்கல. அது இறங்க தெரிஞ்சது காய்ச்சல் நோம்பல கிழிஞ்சிட்டு கீழ்ப்பக்கம். சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஏனென்றால் அவ்வளோத்துக்கு அதிர்ச்சி வந்துருக்குது. அதாவது கீழே இந்த காய்ச்சல் பேர்ந்து காட்டுவோம், கீழே வேந்து காட்டுவோம். அவ்வளோத்துக்கு அதிர்ச்சி. அதாவது என்னென்னு பார்த்தீங்களா என்றால் இடிப்பட்ட அதிர்ச்சியில் காய்ச்சிட்ட கிழிஞ்சு ஓடும். அது நான் தெரியாது. சின்ன கிளியரண்டு தான் நான் இறங்கி பார்த்துட்டேன். கிளியரண்டு சின்ன கிளியரண்டு விட்டுட்டேன். சின்ன கிளியரண்டு விட்டால் இறங்கி படத்தை பிடிக்கணும். அது தெரியாது. சின்ன கிளியர் ஒரு தரம் இல்லை, ஒரு தரம் பார்க்கல. நான் ஒரு மணிட்டு தான் பார்த்து நான் காய்ச்சிட்ட பார்த்தீங்களா நான் நச்சன் ஒரு குட்டி குழி இஞ்சு இவ்வளோ தான் கிளியர்னு வச்சுனேன். பாருங்க இஞ்சி இந்த காதிட வேண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதமும் இல்லை. 1 மாதத்தில் இது உக்குறதுக்கும் சான்ஸ் இல்லை. என்ன உக்குறதுக்கும் சான்ஸ் இல்லை. இடிச்ச அதிர்ச்சியில் காய்ச்சல் கழிஞ்சு போட்டு நான் இவ்வளோ தான் கிளியர் நினைச்சால் பேன் தான் திருப்பி இருந்த இருக்கைக்கு தான் தெரிஞ்சிச்சு. வேறுங்கோ எவ்வளோ பெரிய கிளியர் வேறுங்கோ. நான் பேருந்து ஒரு பிளான் போட்டு நான் என்னோட ஆட்டிறைச்சி கடையிலாக்கா ஜூஸ் பண்ணி குடிப்போன்ட்டு ஒரு பிளான் போட்டேன். அதுக்கும் சரி வரையில அப்படியே போன போக்கில் வந்ததானே. என்ன இதே மாதிரி கிட்டத்தட்ட நான் முதலாவது ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அப்பேக்கம் அபிநண்டவன் என்ன நடந்தது அது ஆக்சிடென்ட் சொல்ல என்னட்டு
தியேட்டர் இப்போ நாங்கள் 2.0 படம் பார்க்குறது நான் ஒன்று வந்தது அதுக்கு நல்ல பிள்ளை இல்லை நாயில பிள்ளைன்னு சொல்லல அது முன்னு வந்த வாகனத்தில் பிள்ளை நாயில நண்டு பிள்ளை தான் நாங்கள் சொல்கிறோம் முன்னு வந்த வாகனத்தில் பிள்ளை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அது நான் நேராக போய் கொண்டிருக்கேன் அதுக்கும் மெதுவாக தான் போய் கொண்டிருக்கேன் அங்கால நான் என்ன தாண்டி போட்டுது இப்போ அங்காலேருந்து ஒரு வாகனம் கொண்டு வருது அப்போ அந்த வாகனத்தை பார்த்துட்டு திருப்பி நான் இந்த பக்கம் போய் அப்படியே கொண்டு நேரம் அடிச்சு விட்டேன் நான் வந்த நேரம் தண்டவாளை போட்டு எங்களுக்கு காயம் இதில் கால் எல்லாம் இப்போ அடையாளம் கிடக்கு அந்த காயம் அதே மாதிரி அன்றைக்கு ஒரு நாள் அது இந்த பிள்ளை சின்ன பிள்ளை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் சிக்னல் போட்டுவிட்டார் ஆனால் சிக்னல் எனக்கு தெரியலை வானத்தை தான் பார்த்துட்டு போகிறேன் ஆனால் எனக்கு சிக்னல் தெரியல என்னென்று பார்த்தீங்க என்றால் ஒரு 12 மணி இருக்கும் அந்த சிக்னல் பவர் தெரியலை சிக்னல் நாங்கள் போட்டால் சவுண்டு கேட்கும் தானே டீட்டு சவுண்டு கேட்கும் தானே சில கார்களில் அந்த டி சவுண்டும் இல்லாததில் எங்களுக்கு சவுண்டு கேட்கல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்னல் பவர் குறைவு கொஞ்சம் கிட்ட போன அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு அது நான் இடிக்கையில் அப்படியே காரு பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டிட்டேன் அது ஆக்சிடென்ட் சொல்லல அது கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன் அதில் தப்பிச்சாச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கு நடந்தது என்ன ஆனால் அது இன்றைக்கு என்ன பிள்ளை இல்லை என்ன சின்ன குட்டி பிள்ளை கிடக்குது அதான் இப்படி திரும்பி பார்த்துட்டேன் ஆனால் எவ்வளோ கிளியர்னு நான் எதிர்பார்க்கல உனக்கு தச்சு போட புரியும் இது நான் போடல என்றாலும் தச்சு வைப்போம் வீட்டுக்கு போடலாம் தானே இந்த காய்ச்சிட்டே தச்சு வைப்போம் ஏனென்றால் வெளியில் ஓட்டு போனால் திருப்பி எப்படியும் கிளியும் உடுப்பினவில உங்களுக்கு தெரியும் உடைய தைக்கவும் இல்லாடா டபுளாக கிழிஞ்சு விட்றா அது கிழிஞ்சு நான் நினச்சேன் வெட்டோடு தான் கிழிஞ்சு நினச்சது இஞ்சே இருங்கோ இஞ்சே இது நீயே தச்சு போடு ஆனால் தைக்க போகிறேன் மிஷினில் தைக்க போகிறேன் என்ன டிசைன் தையல் போட்டு உங்களுக்கு அந்த மிஷின் சம்மந்தமான தையல் வீடியோக்கள் வேணும்னா சொல்லுங்க எப்போயா இருந்துட்டு அதாவது மாதத்தில் ஒரு 2-3 வீடியோக்கள் போடுவோம் என்ன நாங்கள் அம்மா கேட்டு போடுவோம் தைப்போம்டா ஏடாவி வீடியோ லெந்து 10 போடும் லெந்து 10 நாங்கள் நேரது இப்போ நாங்கள் ஆட்டிறச்சி என்ன செய்ய வரைக்கும் நாங்கள் ஆட்டிறச்சி ஈரல் பொரியல் அது சனிக்கிழமை செய்வோம் என்ன நீ படிக்க போட்டு வா செய்வோம் என்ன பெரிய வேலை இல்லை தானே நான் வேண்டியாரன் கறிக்கெல்லாம் கறியோ ஈரல் வேண்டியாரன் நீ சனிக்கிழமை செய்வோம் பாருங்க அந்த குளிக்கலை இப்படி தமிழ் போஸ் கொடு ஆக்சிடென்டில் காய்ச்சல் இந்த பவிஸ்டன் உடனே ஆம்புலன்ஸை கூட்டியாருங்க நல்ல காலங்களா போலீஸ் பார்த்துருந்தா வந்து அதுவும் வந்தால் சிங்களம் கமன்னா பிரச்சனை இல்லை கமன்னா பிரச்சனை இல்லையா யாருக்கு தெரியும் நான் பின்னுக்கு இருந்தா நல்லா இருந்தனால இன்னொன்று கேட்ட பிரச்சனை இல்லைன்னு கேட்டார் ஆனால் அவங்கெல்லாம் பயந்து கொண்டு உண்மையை சொல்லு யார் பயந்து கொண்டது அவங்க நின்று பயந்து கொண்டு ஏன்னா எல்லாரும் நிப்பாடுனா சரியான ஒரு பிரச்சனையில் போட்டு வாங்க நான் விட்டுட்டேன் ஏன்னா அந்த இடத்துல நின்று நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்டு கதைச்சு கொண்டு இருந்தால் போலீஸ் நின்றதால் எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வரும் என்னது பிரச்சனை ஒரு 5-6 போலீஸ் நின்றுருப்பீங்க அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஏன்டா இன்றைக்கு ஆர்ப்பாட்டமே நடக்க போதுல அதால் கான போலீஸ் நின்றுருப்பீங்க வேலை ஒன்றும் செய்யலாது சரியான சொல்லி வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் கதைக்க போயிருந்தேன்டா காய்ச்சிட்டா கிழிஞ்சு போட்டுது எப்படி மானம் போயிருக்கேன் சத்தம் வந்தது தான் பெட்டர் என்ன நல்ல சிரிச்சு சொல்கிறேன்னைக்காகவும் அந்த நோக்கள் இதுக்கு அடிபட்டணும் அதிர்ச்சி இருக்குது என்ன பெரிய அளவுக்கு அபியும் இப்படி தூக்கி எறிஞ்சிருக்கு வேணடா நல்ல சிரிச்சு சொல்கிறேன் என்ன அப்படி தான் அபி வந்தான் சரி ஓகே ஒன்றும் செய்யலாம் நான் அந்த மோடு செய்யலை காட்டுறேன் அப்படி இருக்கான்னு சொல்லி இந்த தச்சு கொடுவோம் அந்த காய்ச்சட்டியை நான் தைக்கிறேன் சரியா சரி இந்த காய்ச்சட்டியை தைக்க போகிறோம் சரி எப்படி தைக்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு சரிங்கோ காய்ச்சட்டை பார்த்தீங்கன்னா மகள் இதுதான் இந்த மோடு சைக்கிள் என்ன பிரச்சனை வந்திருந்தால் இங்கே வேறுங்க இங்கே இது ஆடுது வேறுங்க இங்கே அப்பாவுக்கு தெரியும் அப்பா வந்தால் அப்படியும் பேசுவார் இங்கே இருங்க இது ஆடுது இதாக செய்யணும் இதுக்கு இதாக வழி செய்யணும் இதாக உடஞ்சிட்டோன்னு தெரியல பார்ப்போம் இங்கே இருங்க கீர்களை பேருங்க இங்கே கவனமாக போகணுமே நீங்கள் ஆகுது கீர்களை பேருங்க இங்கே நல்ல ஆளும் தப்பிச்சு போட்டேன் அதை விட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறுங்க இங்கே இப்படியே பெயிண்ட் அள்ளு பரட்டு கீறு பரட்டு வேறுங்க இங்கே நல்ல அடிங்க நான் நினச்சா இடிச்ச அடியில் சட்டி ஏன்டா அப்படியே நெல்லிஞ்சு போட்டு முடிச்சு எடுக்கலான்னு நினச்சினான் அதோட வேறுங்க இந்த நம்பர் பிளேட்டு நெளிஞ்சு போட்டு இங்கே வேறுங்க நம்பர் பிளேட்டு மாடுது நெளிஞ்சு போட்டுது இந்த இடம் இங்கே வேறுங்க உள்ளுக்க போயிட்டு இந்த இடம் இங்கே இந்த இடம் உங்களுக்கு கமராவில் தெரியுது தெரியல இந்த இடம் அப்படியே உள்ளுக்க போயிட்டுது இதுதான் கொஞ்சம் மற்ற பிரச்சனைகள் எப்படியே விட்டுட்டு இருக்கலாம் இதுதான் பிரச்சனை தண்ணியில் ஏதாவது ஓடும் ஏதாவது செய்யணும் வழி சரிங்கோ ஈரல் பிரட்டில் சாப்பிடுவோம் ஆசையில் இருந்த நாங்கள் ஆனால் சரிப்பட வரையில் வந்தோடனாம்மா இங்கே ஒரேஞ்சு செய்து வச்சுருந்தவா என்ன ஒரேஞ்சு ஜூஸ் வந்து குடிப்போம் நல்லா இருக்கும் அவை குடிச்சிட்டான் வந்த உடனே இது கூட என்ன நல்லா இருக்கு நான் வேணும் முடிஞ்சுதோ யார் குடிச்ச நீயும் ஒப்பு அவ்வளோத்தையும் குடிச்சு போடுகிறா நீ ஒரு கிண்ணியல் இருந்தது அவி சரி வா தைப்ப ஒன்றும் செய்யலாது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தையல் மிஷின் அடிக்க வந்திருக்கிறோம் இப்போ 3 தையலை விட்டுருக்கோம் இந்த காட்டுற அந்த 3 தையலை பைமூண்டில் காட்டு பைமூண்டெலாம் விட்டுருக்கோம் பைமூண்டாண்டா கொஞ்சம் மிஸ்பிதாக தைக்கும் என்ன பவராக தைக்கும் பிடிச்சி தைப்போம் என்ன தைச்சி போட்டு வீட்டுக்கு போடலாம் தானே இந்த காய்கறி என்ன இப்போ காய்ச்சல் எலும்பில் கூடத்தான்
அப்போ வீட்டுக்கு போடுவோம். இழுத்தெழுத்து நல்லா தைக்குதுன்னடா. ஓகே நண்பா, இந்த காணொளி உங்களுக்கு ஏதோ விதத்தில் பிடிச்சிருந்தா மறக்காம என்ன பண்ணணும் ஆவி சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து லைக் பட்டன் அமர்த்துங்கோ. நீங்கள் லைக் பண்ண அமர்த்தினா தான் நான் வருவேன். அமர்த்த சொல்கிறாரு அமர்த்துங்க டிஷர்ட் கேட்குறேன். அண்டை நான் போட்டிருந்தேன் டிஷர்ட்டையும் சேர கொண்டு இவன் எடுத்து போட்டிருக்கான். பிரச்சனை இல்லை, நான் 2 பேர் முறை அளவுன்றதால பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்கும் எனக்கு தொடரும், அவ்வளோதான் வித்தியாசம். என்னடா பாய் பாய்.